ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜஸ் பர்ட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்து மணல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புத்து மணல் பேர்டுக்கு வச்சா என்ன நன்மைகள் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் புதுசாக பறவைங்களுக்கு கிடைக்கும், எப்படி கொடுக்கறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் ஏஜஸ் பர்ட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கிறது புத்து மணல்னால் ஒரு பாம்பு இருக்கிற இடம், ஸோ அதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. அதை தாண்டி அதில் மருத்துவ குணங்களும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அதில் கரையான் தான் இருக்கும், பாம்புகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ கரையான் என்ன பண்ணுன்னா, அந்த மணல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சேர்த்து ஒரு வருஷத்துக்கு உண்டான வீடை கட்டிடும். ஸோ அந்த வீடை கட்டிட்டு அடுத்த இது வெளில போகும்போது பார்த்திங்கன்னா, அப்போ தான் அந்த பாம்பு இருப்பிடமாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ புத்துனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த புத்தில் உள்ள பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம நார்மலாக புத்தை உடைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம் அது. ஓகேங்களா? ஸோ புத்தை உடைக்காமல் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக உடஞ்சி கிடைக்கும். அதாவது மேலேருந்து கீழே உடஞ்சி விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பீசஸை நம்ம எடுத்துகிட்டு போய் கூண்டில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா, அதில் கால்சியம் சத்து, விட்டமின்ஸு, அயான்ஸு, மினரல்ஸு, ஜிங்க்கு, இந்த மாதிரி நச்சு பொருட்களுடைய அந்த ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் அந்த இது. ஓகேங்களா? அந்த மண் கட்டி அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கரையான் ஒரு வாட்டியும் போயிட்டு வரும்போது ஒரு மெக்னீசியம் இந்த மாதிரி மணலாக அப்படியே எடுத்துகிட்டு தான் வீடு கட்டுறோம். அது குறிப்பிட்ட ரேஷியோவுக்கு பார்த்திங்கன்னா, அது கால்சியமாக ஆகிடும். கால்சியம் கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம காக்டெயிலுக்கு கனவா ஓடு இல்லைனா நார்மலாக அந்த ஓடு வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி மணலை நீங்கள் வச்சிங்கனாவே பறவைங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடும். இதனால் எந்த ஒரு டிசீஸுமே வராது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. பறவையை பொறுத்தளவில் டிசீஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ நம்ம வெளியிலேருந்து பிடிச்சிட்டு தான் பறவையை வளர்க்குறோம். அதுக்கு எப்படி இயற்கையெல்லாம் சுற்றி பார்த்து நல்லா இயற்கை ஃபீலிங் கொடுக்குதோ, அதே மாதிரி தான் எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் நேச்சுரல்லே நம்ம குணப்படுத்த பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் எதனால நான் நேச்சுரல் மெடிசன் சொல்கிறேன்ட்டு. பறவையை பொறுத்தளவில் நேச்சுரல் இருக்கிற மாதிரி தான் அது ஃபீல் பண்ணும். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பிடிச்சிட்டு உள்ளே வச்சு வளர்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற உடையது தான் நம்ம இப்போ புத்தோட மணல். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புத்தோட மணல் பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போட்டால் போதும், ப்ரீடிங் ரிசல்ட்டு அடிபொலியாக இருக்கும். ஓகேங்களா? எக்குக்கு பஞ்சமே இருக்காது. மேக்ஸிமம் முட்டுதுன்னா 7 முட்டை தான் விடும். ஓகேங்களா? அது சமயம் 6 முட்டை அந்த மாதிரி விடவே விடாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த புத்து மணலை பார்த்திங்கன்னா வச்சுட்டு உடனே ரிமூவ் பண்ணிடணும். குறிப்பிட்ட நேரங்கள் பொறுத்து ஒரு மணிக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, சாயங்காலம் ஒரு 9 மணி போல் அந்த மாதிரி வாக்கில் நீங்கள் எடுத்துடணும். எதனால் எடுக்க சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அதோட சத்து ஃபுல்லாக காக்டெயில்ஸ் சாப்பிட்ரும் அந்த குறிப்பிட்ட ரேஷியோவிலே. மறுபடியும் அதை சாப்பிடும்போது பாத்ரூம் வழியாக வெளில வருது இல்லையா? ஸோ அந்த கழிவே சில பறவையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். ஓகே, இதுவும் மணல் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கேஜை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி விட்டுறது என்னை பொறுத்தவரை நல்லது. ஓகேங்களா? அது அந்த டாய்லெட்டை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அதுக்கு தனியாக டிசீஸ் ஆரம்பிச்சிடும். அந்த டிசீஸ் நம்ம க்யூர் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு டிசீஸாக மாறிடும். நம்ம டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த மெடிசனை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மெடிசனை கழிவு வழியாக வரும்போது க்யூர் பண்ணி வரும்போது இந்த கழிவே சாப்பிட்டதுன்னா எக்ஸாட்டிக் டிசீஸ் வந்துடும். ஓகேங்களா? பறவையை காப்பாற்றவே முடியாது. இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். இதை தண்ணி பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. சும்மா நார்மலாக ஒரு பிளேட்டில் வச்சாவே போதும். ஆனால் எந்த ஒரு பீஸுமே கீழே சிந்தக்கூடாது. இது கீழே சிந்தால் நிறைய பேர் சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த கரையான் புத்து அங்கேயே கட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு அப்படி தெரியல.
நானும் அந்த மாதிரி கீழே போடுற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணதில்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாம்பு இருப்பிடமாக மாறிடும் அதுவும். அதை வந்து தவிர்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ரீடிங் ரிசல்ட்டு செம்ம ரிசல்ட்டு. 7 எக்கு தான் வைக்கும். 7ல் 6 சிக்கு கண்டிப்பாக பொரிச்சிடும். 7னா 7மே பொரிச்சாலும் சான்ஸ் அதிகம். உங்கள் லக்கி பொறுத்தல். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையோட தன்மையும் அதிகமாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். டெய்லியும் கொடுத்தா இது வந்து சரி வராது. ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. அதாவது எந்த ஒரு மெடிசனும் இல்லாத ஒரு வாரமாக எடுத்துக்கங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக மெடிசன் கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த ஒரு வாரம் மெடிசன் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மெடிசனை கொடுங்க. நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டாகவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from AJS. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. ஸோ இனிமேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from AJS. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.